டைவர்ஸ் பேப்பரை காட்டினதுக்கு அப்புறமாச்சும் யாராவது ஒருத்தி உண்மையை சொல்லுவான்னு பார்த்தா 2 பேருமே நான் தான் துர்கான்னு நிரூபிக்கிறதா சொல்லிட்டு போறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அசோக், அவ நம்மள பிளாக்மெயில் பண்ணிட்டு போறா. நாளைக்கும் வேலைக்கு ஆகலன்னா 2 பேருக்கிட்டையும் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு கழுத்தை புடிச்சு வெளியில துரத்திடுவோம். ஏங்க, துர்கா நாளைக்கு அக்னி குண்டத்துல இறங்குறதால அந்த அம்மன் வந்து இவதான் துர்கான்னு சொல்லிட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அகில, துர்கா பூக்குழியில இறங்குறது என்ன? அவ தான் கழுத்தை தானே வெட்டிக்கிட்டா கூட அந்த அம்மன் வந்து காப்பாத்த போறதில்ல. ஏன்னா மாயா கொடுத்த நாகபந்தனம் இப்ப கோவில் கருவறைக்குள்ள இருக்கு. அது அம்மன் சக்தியை பூரணமா கட்டுப்படுத்தி இருக்கும். அதனால துர்கா யாருன்னு தெரியறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா துர்கான்னு பொய் சொன்னா அந்த அம்மனே குழியில வச்சு என்னை எரிச்சு கொல்லட்டும்னு அவ ஒரு வார்த்தை விட்டா பாரு, அங்கதான் அவ மாட்டிக்கிட்டா. என்னங்க சொல்றீங்க? என்னமா உனக்கு புரியல? சொன்னாலும் சொல்லாட்டியும் நாளைக்கு துர்கா அக்னி குண்டத்துல சாகதான் போறா. எப்படிங்க அது தானா நடக்கும்? தானா நடக்காது, நாம தான் நடத்தி காட்டணும். ஓஹோ, இப்ப புரிஞ்சிருச்சுங்க.